ட்ரம்புக்கு மரண அச்சுறுத்தல். ரகசியமாக உயிர் தப்பிய அதிபர். ஹவுதிகளின் ஆட்டம் ஆரம்பம். சர்வதேச அரசியல்ல இப்ப பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்கும் 3 முக்கியமான உலக செய்திகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவதாக, அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு ஈரானிடம் இருந்து வந்த கொலை மிரட்டல். இரண்டாவதாக, ஆப்பிரிக்காவில் சுட்டு வீழ்த்தப்பட்டதா இல்ல விபத்துக்குள்ளானதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ள அமெரிக்காவின் அதிநவீன உளவு ட்ரோன். மூன்றாவதாக, அரபு உலகத்தில் பெரும் புயலை கிளப்பி இருக்கும் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம். இது பற்றிய தகவலை தான் தற்பொழுது ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்க போகிறோம். $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஈரான் தரப்பிலிருந்து மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் இப்ப உலக நாடுகளை அதிர வச்சிருக்கு. துருக்கியில நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு அப்புறமா வழக்கமான பெரிய விமானத்தில் வராம மிகவும் ரகசியமான முறையில் ஒரு சிறிய விமானத்தில் ட்ரம்ப் தப்பியிருக்காரு. துருக்கி மாநாடு முடிஞ்சதும் வழக்கம் போல அமெரிக்க அதிபர்கள் பயணிக்கிற ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் தான் ட்ரம்ப் திரும்புவார் அப்படின்னு ஊடகங்களும் சில வெள்ளை மாளிகை அதிகாரிகளும் கூட உறுதியா நம்பினாங்க. ஆனா பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு தான் அங்கே ஒரு மாஸ்டர் பிளான் போடப்பட்டுச்சு. அதாவது கத்தார் நாடு வழங்கிய புதிய அதிநவீன ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் மாநாட்டில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட ஈரான் அச்சுறுத்தல் காரணமா அதை பயன்படுத்தாமல் மிகவும் பாதுகாப்பான இன்னொரு திட்டம் தீட்டப்பட்டுச்சு. அதன்படிதான் விமான நிலையத்தில் இருந்த கேட்ரிங் லொரி மூலமாக யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத வகையில ட்ரம்ப் மறைமுகமாக ஒரு சிறிய ஏர்ஃபோர்ஸ் C-32A விமானத்திற்கு மாற்றப்படுறாரு. அது மட்டும் கிடையாது, ஊடகங்களைச் சேர்ந்தவர்களை ஏமாற்றும் விதமா உங்கள் விமான ஜன்னல் திரைகளை மூடிக்கொள்ளுங்கன்னு கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால உண்மையான விமானத்துல ட்ரம்ப் செல்வதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில ட்ரம்ப் பயணித்த அந்த சிறிய ரகசிய விமானம் பத்திரமா பிரித்தானியாவில் இரவு 10:20 மணிக்கு தரையிறங்குச்சு. அதுக்கு சில நிமிடங்களுக்கு பிறகே ஊடகங்களை ஏற்றி சென்ற பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானம் அங்கே வந்து இறங்குச்சு. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் நடுவுல ஏற்கனவே உச்சகட்ட பதற்ற நிலை நிலவி வரும் சூழல்ல தான் வெள்ளை மாளிகை செய்துள்ள இந்த அதிரடி மற்றும் ரகசிய பாதுகாப்பு நடவடிக்கை உலக அளவுல பெரும் பேசும் பொருளா மாறிடுச்சு. அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளை உலுக்கியுள்ள அடுத்த முக்கியமான செய்தி ஆப்பிரிக்காவில் நடந்திருக்கு. கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான ஜிபூட்டியில் உள்ள சஃபேலி அமெரிக்கா விமான படைத்தளத்திற்கு அருகே அமெரிக்காவின் அதிநவீன MQ-9A ரீப்பர் ட்ரோன் ஒன்று திடீரென கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானுச்சு. ஜிபூட்டி நகருக்கு தென்மேற்கு அமைந்துள்ள இந்த சாஃபெல்லி விமான தளம் அமெரிக்கா கண்டத்தில் அமெரிக்க இராணுவத்தின் மிக முக்கியமான உளவு மையமாக செயல்பட்டு வருது. தெற்கு செங்கடல் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பிராந்தியங்களை கண்காணிக்க அமெரிக்கா இந்த ரீப்பர் ட்ரோன்களை தான் தீவிரமா பயன்படுத்தி வருது. இந்த சூழல்ல தான் தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இந்த ட்ரோன் விபத்துல சிக்கிருச்சு. இந்த விபத்துக்கான பின்னணியில ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இருக்கலாமோ என்ற மிகப்பெரிய சந்தேகம் எழுந்துருச்சு. கடந்த காலங்களில் அமெரிக்காவின் பலர் ரீப்பர் ட்ரோன்களை ஹவுதிகள் ஏவுகணை வீசி சுட்டு வீழ்த்தியுள்ளனர் என்பதும், செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சொல்ல போனால் பாப்எல் மண்டேஃப் ஜலசந்தி பகுதியில் பறந்து கொண்டிருந்த போதுதான் இந்த ட்ரோனின் சிக்கல் மற்றும் தொடர்பு திடீரென துண்டிக்கப்படுது. அதனால இது எரிசக்திகளின் தாக்குதலா இல்லைனா தொழில்நுட்ப கோளாறா அப்படிங்கிறது குறித்து அமெரிக்க இராணுவம் தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டாங்க. எனினும் இந்த சம்பவத்திற்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா சர்வதேச அரசியல்ல அடுத்ததாக மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ள நிகழ்வு அரபு உலகத்தில் அரங்கேற இருக்கு. அதாவது பாகிஸ்தான், துருக்கி மற்றும் சவுதி அரேபியா ஆகிய 3 நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு உறவுகளை பலப்படுத்தும் நோக்கில்
வரலாறு சிறப்புமிக்க மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானுச்சு. இஸ்லாத்தில் மிக புனிதமான நகரமான மெக்காவில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின்படி இந்த 3 நாடுகளின் ஏதேனும் ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் என்பது தங்களின் மீதான தாக்குதலாகவே கருதப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இது சர்வதேச அளவில் பெரும் புயலை கிளப்பிய நிலையில் இந்த ஒப்பந்தம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது குறித்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு பிரதமர் முகமது ஷாபாஸ் ஷெரீப் விளக்கம் அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கமும் கொண்டது இல்லை, இது முழுக்க முழுக்க தற்காப்பு சார்ந்தது மட்டுமே அப்படின்னு திட்டவட்டமாக சொல்றாங்க. பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் மட்டுமே இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் அப்படின்னு பல வருட ராஜதந்திர முயற்சிகளுக்கு அப்புறமா இந்த வரலாற்று ஒப்பந்தம் சாத்தியமாகி உள்ளதாகவும் அவர் பெருமிதத்துடன் குறிப்பிடுறாரு. இந்த ஒப்பந்தத்தை முஸ்லிம் உம்மாவின் வலிமையான ஆதாரம் அப்படின்னு ஷபாஸ் ஷெரீப் வர்ணிச்சிருக்காங்க. உலக அரசியல்ல அடுத்தடுத்து நடந்து வரும் இந்த அதிரடி நிகழ்வுகள் எந்த மாதிரியான திருப்பங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது போன்ற பரபரப்பான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜெம் தொலைக்காட்சியோடு எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.